Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, Yours Simply Lia. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானதும் முக்கியமானதும் ஆகும். ஏனென்றால் அதில் இரண்டு முக்கிய தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்களின் கதை உள்ளடங்கியுள்ளது. இமாம் மெஹதி யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? இவர்கள் இருவரும் எப்படி உலகத்தை தீமைகளிலிருந்து காப்பாற்றுவார்கள்? கியாமத் நாளுக்கு முன் என்ன நடக்கும்? இந்த உண்மைகளை இன்று நாமெல்லாம் எளிய முறையில் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பதிவு மிகவும் அருமையான மற்றும் சிந்திக்க வைக்கும் விஷயமாக இருக்க போகிறது. அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களை ஆதரிக்கவும். நண்பர்களே, இஸ்லாமிய மரபில் இறுதி காலத்தில் முக்கியமான இரண்டு நபர்கள் வருவார்கள் என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. அதில் முதல் நபர் இமாம் மெஹதி ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள். அடுத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். மேலும் அவர் அல்லாஹ்வின் தூதர். அவர் மீண்டும் பூமிக்கு வருவார் என்று நம்பப்படுகிறது. நண்பர்களே, இமாம் மெஹதி யார் என்று தெரிந்து கொள்ளலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மெஹதி என் குடும்பத்தில் இருந்து வருவார். அபுதாவுதில் இருக்கிறது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததியிலிருந்து வருபவர். உலகம் அநியாயத்தால் நிரப்பியிருக்கும் போது அதை நீதி மற்றும் சமத்துவத்தால் நிரப்புவார். இமாம் மெஹதி அவருடைய பெயர் மற்றும் அடையாளம் எவ்வாறு இருக்கும்? ஹதீஸ் கூறுகிறது, அவரின் பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரைப் போலவே இருக்கும். அவரின் தந்தையின் பெயர் அவருடைய தந்தையின் பெயரைப் போலவே இருக்கும். அதாவது முஹம்மது இப்னு அப்துல்லா. அபுதாவுதில் உள்ளது. அவர் தன்னை மெஹதி என்று எப்பொழுதும் சொல்ல மாட்டார். மக்கள்தான் அவரை அறிந்து ஏற்றுக்கொள்வார்கள். இமாம் மெஹதி எங்கே தோன்றுவார்? இமாம் மெஹதி மதீனாவில் இருந்து வருவார். பின்னர் அவர் மக்காக்கு வருவார். மக்கள் அவரை காபா அருகில் மொகாமே இப்ராஹிம் மற்றும் காபா இடையில் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள், பையத் எடுத்து. இது அபுதாவுத் போன்ற ஹதீஸ் நூல்களில் வருகிறது. இமாம் மெஹதி ரஸியல்லாஹு அன்ஹா தோன்றுவார். முதலில் அவர் உலகத்தில் நீதி நிலைநிறுத்த போராடுவார். சில ஹதீஸ்கள் அடிப்படையில், உதாரணமாக அபுதாவுத் ஹதீஸ், அவர் சுமார் 7 ஆண்டுகள், சில அறிவிப்புகளில் 7 இருந்து 9 ஆண்டுகள் நீதியை நிலைநிறுத்தும் காலமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அவர் தனியாக எவ்வளவு காலம் போராடுவார் என்று எந்த ஹதீஸ்களிலும் நேராக தெளிவாக இல்லை. ஆனால் விளக்கம், இமாம் மெஹதி ரஸியல்லாஹு அன்ஹா காலத்தில் உலகத்தில் அநீதி அதிகமாக இருக்கும். அவர் தனது அணியுடன் சகாக்களுடன் போராடுவார். அந்த காலத்தில் இறுதியில் பெரிய சோதனை, மஸீஹ் தஜ்ஜால், தீய சக்தி தோன்றும். ஆகையால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை காலம் நெருங்கும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி கொண்டார். சூரா அன்-நிசா. ஹதீஸ் கூறுகிறது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் பூமிக்கு வருவார். திர்மிதி, அபுதாவுதில் உள்ளது. அவர் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். சில ஹதீஸ் விளக்கங்களில் உயர்ந்த வானம் குறிப்பிடப்படுகிறது. அவர் வரும்போது உலகில் உள்ள குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவார். மக்களை உண்மையான வழிக்கு அழைப்பார். இங்கு நண்பர்களே, மிகவும் முக்கியமானவை, அவர் இமாம் மெஹதியுடன் சேர்ந்து
நியாயத்தை நிலைநிறுத்துவார். அப்பொழுது தஜ்ஜால் காலம் இருக்கும். தஜ்ஜாலை ஹதீஸ் கூறுகிறது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை பெரிய சோதனை முடிவுக்கு கொண்டு வருவார். இது மனித குலத்திற்கு பெரிய நிம்மதியை தரும். திருமிதி அபுதாவுதில் உள்ளது. நண்பர்களே, அதன் பிறகு ஒரு அமைதியான காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். அதில் அமைதி, நல்லிணக்கம், உண்மை, மகிழ்ச்சி, அமைதியான சூழ்நிலை நிலைநாட்டும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்களில் வருகிறது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமியில் ஒரு காலம் வாழ்வார், சுமார் 40 ஆண்டுகள் என்று சில ஹதீஸ் விளக்கங்கள் கூறுகிறது. அந்த காலத்தில் மக்கள் நல்ல வழியில் வாழ்வார்கள், அநியாயம் குறையும், அமைதி நிலவும். நண்பர்களே, இந்த எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்கிறது. நம்மால் முடிந்தவரை நல்ல வழியில் வாழ வேண்டும். உண்மை, பொறுமை, அமைதி இவைதான் முக்கியமானது. இறுதியில் எல்லோரும் அல்லாஹ்வின் முன் நிற்க வேண்டும். அதனால் இப்போதே நல்ல வாழ்க்கையை தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் நடத்துவானாக. ஆமீன். இந்த பதிவில் நமக்கு கிடைத்த முக்கிய கருத்து என்னவென்றால், இமாம் மெஹதி ரஸியல்லாஹ் ஆரம்பத்தில் வழி நடத்துவார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னர் வந்து உதவுவார். இருவரும் சேர்ந்து தீமைகளை அகற்றுவார்கள். நண்பர்களே, குர்ஆன் குறிப்பில் நேரடியாக இமாம் மெஹதி பெயர் இல்லை. ஆனால் சூரா அல் அன்பியா நல்லவர்கள் பூமியை அடைவார்கள் என்று கூறுகிறது. நண்பர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? இமாம் மெஹதி ரஸியல்லாஹு சுமார் 7 ஆண்டுகள் ஆட்சி புரிவார். அவர் முதலில் போராடுவார். இறுதியில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார். இருவரும் சேர்ந்து தீமைகளை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். நண்பர்களே, இந்த நல்ல விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வின் வழியில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நேரான பாதையில் நடத்துவானாக. ஆமீன். நண்பர்களே, இந்த பயனுள்ள தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். இதை பகிர்வதன் மூலம் நல்ல அறிவை பரப்பும் நம்மை சவாப் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா.